இன்றைக்கி 2 படம் பார்க்க போகிறோம். ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று ஹாரர். அதுலேயும் ஆக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் மிஷன் இம்பாசிபிள் 8th பார்ட். இதோட இது முடிஞ்சது சாமி அப்படிங்கிற மாதிரி 1996 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8 பார்ட் வந்திருக்கு. இதோட முடிஞ்சது. போன பார்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா இந்த பார்ட் அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவீங்க. இதுதான் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும் அப்படிங்கிறது. போன பார்ட்டில் சாவியை கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்தது என்ன, அந்த சாவியை கொண்டுட்டு போய் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கக்கூடிய போட்டோகோவா அப்படிங்கிற அந்த மிஷினுக்குள்ளார அந்த சிலுவை மாதிரி இருக்கக்கூடிய சாவியை இன்சர்ட் பண்ணும். இது ஒன்றும் சும்மா கிடையாது. பனி படர்ந்த அந்த கடலுக்கு கீழே போயாகணும். கீழே வெதுவெதுப்பாக இருக்குமா இல்லை ஜில்லு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. போகிறது இவர் ஒரு போட் எடுத்துகிட்டு நீர்மூழ்கி போட்டை எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம அந்த டைட்டானிக் டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த கீழே ஆராய்ச்சிக்காக போனார்ல அந்த மஞ்சள் கலரில் குடுவியை எடுத்துகிட்டு கீழே, அந்த மாதிரி போயிருந்துக்கலாம் அப்படின்னு படம் பார்க்குறப்ப நம்ம சொன்னோம், எனக்கு டாம் க்ரூஸ் அதாவது பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வெறுமேனிக்கு கீழே இறங்குறீங்களே அப்படிங்கிறது உங்களையெல்லாம் சுவாரஸ்யப்படுத்தணும். அப்போ தானே நீங்கள் புல்லரிக்கும் காட்சியாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்கிற மாதிரி மெனக்கெட்டு அந்த வேலையை செஞ்சுருக்காப்புல. அது படத்தில் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். இது வரைக்கும் நீ கதையவே சொல்லலையே அப்படின்னு கேட்டால் கதைங்கிறது ஒன்றும் கிடையாது. 2 மணி நேரத்துக்கு மேலே போகுது படம். கடைசி 7 பாகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கும், அடுத்தது இவர் தான் போய் இந்த வேலையை முடிக்க போகிறார் அப்படிங்கிறது படம் பார்க்குற நமக்கும் தெரியும். ஸோ வேற என்ன, உலகத்தை காப்பாற்றுற இந்த அமெரிக்கைக்கு இந்த ஹீரோ இதோட இந்த சீரீஸை முடிச்சிட்டாப்புல. இனி அடுத்த உலகத்தை காப்பாற்றுற அமெரிக்க ஹீரோஸ் எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த படம் தேட்டரில் இருக்குது. ஒரு ஆக்ஷனாக பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த படம் சூப்பராகவே இருக்கும். எல்லா சீரியஸ்லேயும் வரக்கூடிய அதே ரன்னிங்கு, அதே ஏரோப்ளைனு, அதே பாம்பு இதுலேயும் இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த படம் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். தேட்டரில் முடிஞ்சால் பாருங்கள், இல்லை ஓடிடியில் பார்த்துக்குவோம் தமிழ் டப்போட அப்படின்னு நினச்சா வெயிட் பண்ணி ஓடிடிலையும் பார்த்துக்குவாங்க. அடுத்தது பார்க்க போகிற படம் சின்னர்ஸ். இது ஒரு ஆக்ஷன் ஹாரர் மூவி. மைக்கேல் பி ஜோர்டன் ட்வின் கேரக்டரில் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இந்த படமும் பெருசாக கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். 1939 நடக்கக்கூடிய கதை அம்சம் இது. அதுவும் ஒரு நாளில் நடக்கு. சர்ச்சுக்குள்ளார டக்குன்னு ஒரு பையன் கிட்டாரை பாதி கையில் பிடிச்சிட்டு வந்து, ஃபாதர் காப்பாற்றுங்க ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி திகிலோட ஆரம்பிக்குது படத்தினுடைய கதை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை போகுது. ட்வினான மைக்கேல் ஜோர்டன் பி என்ன பண்ணுறாரு, இந்த பையனையும் அழைச்சிக்கிட்டு காரில் போகிறாரு. போய் ஒரு தோட்டத்துக்குள்ளார போய் அங்கே ஒரு ட்ரக் லாரி ஒன்று நிற்குது. உள்ளுக்குள்ளார பார்த்தா ஒரு சரியான பாம்பு ஒன்று இருக்குது. வில்வத்தியை காட்டுறாரு, பாம்பை கொள்றாப்புல. உள்ளுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத காட்டவே மாட்டாங்க நமக்கு. ஆனால் ஒரு ஆள் வண்டியில் கிளம்ப, இன்னொரு ஆள் ட்ரக் எடுத்துகிட்டு பின்னாடி போகிறாப்புல. டவுனுக்குள்ளார போய் அங்கே ஒரு சைனீஸ் ஃபேமிலியை பார்க்குறாங்க. அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க நமக்குன்னு தெரியாது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரு வண்டியில் கிளம்பி போக, இவங்க ஒரு வண்டியில் கிளம்பி போக, கிட்டார் வச்சிருக்கிற தம்பியும் மைக்கேல் பி ஜோர்டனும் மவுத் ஆர்கன் வாசிக்கிற ஆளுகிட்ட போய் அவர்கிட்ட சில விஷயங்களை பேசி அவரையும் வண்டிக்குள்ளே ஏற்றுறாரு. போகிற வழியில் பருத்தி காட்டுக்குள்ளே ஆஜாகு பாஜுவான ஒரு ஆளை பிடிச்சி நீ வண்டியில் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய குடோனை எடுத்து ஒரு கிளப் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இந்த கிளப்பை ரெடி பண்ணுறதுக்காக பணத்தை வாரி இறைக்கிறாப்புல. இது நேர்மையான வழியில் வந்த பணம் கிடையாது. அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரு தில்லாலங்கடியான ஆட்கள் தான். ஸோ கிளப்பும் ஆரம்பிக்குது. நைட்டில் பாட்டு கூத்து போகுது. இதே வேலையில் ஊருக்குள்ளார இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த ஒயிட் பீப்புள் மேலே ஒரு 3 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னொரு கேரக்டரும் வராங்க. நாங்களும் இந்த பார்ட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, இது எங்களுக்கான பார்ட்டி அப்படிங்க. அவங்க ஒரு மரக்கட்டையில் வெளியில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா ஹாரர் படம்னு சொல்லிட்டேன். அது என்ன அப்படின்னு கேட்டால் ட்ராகுலா மூவி தான் இதுவும். வெளியில் இருக்கிற 3 பேரும் ட்ராகுலா. இந்த பார்ட்டிக்குள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். என்ன நடக்க போகுது அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் அதிர்ச்சி அளிக்கிற வகையில தான் இருக்கும். எப்படி இந்த 3 ட்ராகுலாவை இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எதிர்த்தாங்க, இவங்க அங்கே இருக்கக்கூடிய 50 பேர்களை எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறதான் படம். படத்தில் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதே சினிமாட்டோகிராஃபி, சவுண்டு, இருட்டில் தான் ஓடும் படம் பாதி. அது அழகு போல் கொடுத்துருப்பாங்க விஷுவலாக. இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே கேரக்டர் தான் அப்படிங்கிறனால ஒருத்தனுக்கு சண்டை போடுற சம்பவம் ஒன்று இருக்குது. சிறப்பாக இருக்கும் அடடே அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த மியூசிக்கு, அவங்களுடைய பாடல்கள் அப்படிங்கிறத அழகு போல் ரிதமாக வாசிச்சிருந்துருப்பாங்க. புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதெல்லாம் எனக்கு புரியல, இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று இந்த படத்தில் செக்ஸ் இருக்குது, வைலண்ட் இருக்குது, பிளட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கணுமா அப்படிங்கிறத 18+ கம்பல்சரி. இந்த படம் ஹாரர் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கண்ணா பின்னா ஹாரர்லாம் கிடையாது.
ஒரு டீசெண்டாக இருக்கும், ஆனால் ஒரு த்ரில் இருக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த 2 படத்தில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.